ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி தீபாவளி சீரியஸில் நெக்ஸ்ட்டு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மாவு ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எந்த ஸ்வீட்டுக்குமே லைட்டாக உப்பு ஆட் பண்ணால் அந்த ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நமக்கு நுரைச்சி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நுரக்கட்டி வருது பாருங்கள். பேக்கிங் சோடா போட்டதுனால நல்லா நுரைச்சி வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் மைதா மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். கோதுமை மாவு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மைதா வேணாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறவங்க கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஒரிஜினலாக பால் பன் மைதா மாவில் தான் செய்வாங்க. 2 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் மைதா மாவு. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பிணைய போகிறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே இதாக ஊற்ற வேணாம், லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை ஆட் பண்ணுறேன். நெய் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய்யோட ஃப்ளேவர் சேர்ந்து வரப்போ சூப்பராக இருக்கும். மாவு பிணையும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு 1/2 அன் ஹவருக்கு ஊறட்டும். பாருங்கள் கையில் இது மாதிரி ஒட்டாத மாதிரி இருக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 2 கப் மைதாக்கு 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு கம்பி பதம் பாகு பதம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இந்த ரெசிபிக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி லைட்டாக பிசு பிசுனுங்கிற தன்மை வந்தால் போதும். லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. கலர் உங்களுக்கு கிடச்சிடும். 2 ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக பிசு பிசு தன்மையும் வந்துருச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மாவு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிக்க போகிறோம். இழுக்கிறப்ப ஜவ்வு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உருண்டையாக உருட்டிட்டு லைட்டாக மட்டும் நடுவில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப உருண்டையாக இருந்துச்சுன்னா உள்பகுதி வேகாது. அதனால் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. பட் அந்த ஹோல் உங்களுக்கு தெரியாது. நல்லா ஹோல் பண்ணிங்கன்னா தான் ஹோல்ஸ் மாதிரி தெரியும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறதுனால நீங்கள் போட்டு எடுக்கும்போது ஃப்ளஃபி ஆயிரும். அந்த ஹோல்ஸ் தெரியாது. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு டைம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் வேகும், கலர் சேஞ்ச் ஆகும், உள்ளே வேகாது. ஒரு டைம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். போட்ட உடனே திருப்பி போட வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற ஸ்டேஜில் திருப்பி போடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பொரித்து எடுத்த உடனே நம்ம ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் இந்த பால் பண்டு ஃபுல்லாக ஜீராவை அப்சர்வ் பண்ணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் பரட்டி போட்டு இதே அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம தட்டையாக தான் போட்டோம். ஃப்ளஃபியாக வந்துருச்சு. நடுவில் அந்த ஹோல்ஸும் நமக்கு தெரியலை. சூப்பராக வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம அதை எடுத்துடலாம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம ஜீராவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜீரா லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஊறினாலே போதும். இல்லை ஃபுல்லாக ஊறணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஜீராவில் விட்டுடலாம். 1 டே ஃபுல்லாகவே ஜீராவில் விட்டுடலாம். இவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியான பால் பன் ரெடி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஆஸ் யூஷுவல் குலோப் ஜாமுனுக்கு பதிலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு ஒன்று போட்டு பார்த்தேன். பட் அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாக வரலை. இவ்வளோதாங்க. சூப்பரான பால் பன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக லஞ்ச் மெனு போட்டுட்ருக்கோம். அதையும் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. Thanks for watching and keep supporting. Thank you. Thank you so much.